லூக்கா 15ஆம் அதிகாரம் 22, 23. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து அவனுக்கு உடுத்தி அவன் கைக்கு மோதிரத்தையும் 2 அவன் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள் 3 கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள் 4 நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம் 5 விழா. ஐயா, அவர் சர்வவல்ல எஜமான். எத்தனை பொருளை கொடுக்கிறாரு? இதுதான் இன்னைக்கு சபைக்கு பெருசா தெரியுது. அல்லேலூயா. ஒரே விழா கொண்டாட்டம், விழா கொண்டாட்டம். தோழர்கள் விருந்தாளிகள் வீடில் நிரம்பின. இவன் ஹீரோ போல நிக்கிறான், ஹீரோ மாதிரி நிக்கிறான், ஜிகு ஜிகுன்னு உடையில நிக்கிறான், முத்திர மோதிரத்துல நிக்கிறான், பாதரட்சையை போட்டு நிக்கிறான். ஆனா ஒண்ணும் இல்ல. அல்லேலூயா. வித்தவுட். அல்லேலூயா. பல வித்தவுட் தான் இப்படி ஜொலிக்குதுயா. அல்லேலூயா. இந்த 5 காரியத்தை தூக்கி போட்டார். போடா எடுத்துக்க அப்படின்னு அத முடியும். கிறிஸ்தவத்திற்கு அதுதான் பெரிதா தெரியும். எனக்கு ஒரு காலத்தில் அதுதான் பெரிதாய் தெரிந்தது. ஆனால் அப்புறம் தான் சத்தியம் புரிந்தது. அல்லேலூயா. நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் உனக்கு சொல்லுகிறோம், நாம் உலகத்திற்கு சொல்லுவோம். வேறு ஒரு கதையும் இருக்கிறது. இங்கே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இன்னைய சபை, இன்னைய ஊழியக்காரன் தன்னை மாதிரியே ஆக்கி வைக்கிறான். ஏசி கார்ல இறங்கணும், டிவியில போஸ்ட் கொடுக்கணும், அங்க வெளிநாடு போகணும், சுத்தணும், பணம் சேர்க்கணும், இங்கிலீஷ்ல பேசணும். ஒரு நாள் நானும் தான் பேசுவேன். இதெல்லாம் தேவையா? ரெக்கார்டு வேற ஆகிட்டு இருக்கு. அல்லேலூயா. இந்த 5 காரியங்கள் தான் ஜொலிக்கிறது. இவர்கள் பின்னே ஒரே ஆட்டம் பாட்டம், சந்தோஷம். அல்லேலூயா. ஆனால் யாருக்கும் தெரியாமல் ஒரு காலடி சத்தம் கேட்கிறது. ஆமென், ஆமென். யாரவன்? யாரவன்? மூத்த குமாரன். அல்லேலூயா. மூத்த குமாரன், மூத்த குமாரன். யார்? யா நல்லா கவனிங்க. அவன் ஏழை அல்ல, அவன் கோழையும் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா கிறிஸ்தவத்துக்கு அவங்கன்னு தெரியாது. ஆவியானவர் சொன்னான், நன்றாய் பார் அவனை. அவன் ஏழை அல்ல, அவனுக்கு ஆஸ்தி இருக்கு. நல்லா கவனிங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆவியானவரிடத்தில் கட்டுவீர்கள். அவன் ஏழை அல்ல. வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு பிரித்து கொடுத்தான். ஆனா அவன் வரான், வந்து என்ன கேட்கிறான் பாருங்க. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அல்லேலூயா. அவன் திரும்பி வீட்டுக்கு வயலில் உழைக்க மனமுள்ளவன் அவன். தன் தகப்பனுடைய வயலில் உழைத்து களைத்தவன் அவன். தன் மனதை வயலிலே வைத்தவன் அவன். கர்த்தருடைய சபையை பலப்படுத்த வேண்டும் என்று விரும்பினவன் அவன். கர்த்தருடைய சபையை பலப்படுத்த வேண்டும் என்று விரும்பினவன். பரவல்லமையினால் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்பினவன் அல்ல அவன். வச்சாம் பாருங்க. எங்க அவன் ஏழை அல்ல, அவனிடத்திலும் ஆஸ்தி பங்கிட்டு கொடுக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அவனுடைய ஆஸ்தி என்ன கொடுக்கப்பட்டிருந்தது? ஆனால் என் பிதா எனக்கு கொடுக்கும் வரை அதை நான் பயன்படுத்த மாட்டேன் என்று அவர்கிட்ட கொடுத்திருக்கான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. வரார், வருகிறான் அல்ல, வருகிறார். அல்லேலூயா. வருகிறார்.